வெல்கம் டு மொட்டை மாடி சமையல். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மசாலா மீன் வறுவல். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வாவல் மீன், வெங்காயம், லெமன், நம்ம கலருக்காக கேசரி பவுடர், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துங்க. புதினா, நாங்கள் கொத்தமல்லி கேட்க போனோம், ஆனால் எங்கள் கடையில் அது இல்லை, அதனால எங்களுக்கு புதினா மட்டும் தான் கிடச்சிது. கருவேப்பிலை எடுத்துங்க, கடுகு கொஞ்சம் எடுத்துங்க தேவையான அளவு, சோம்பு, ஜீரகம், காரத்துக்காக நாங்கள் காரத்தூள் எடுத்துருக்கோம், மஞ்சத்தூள் எடுத்துருக்கோம், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. முதல்ல நம்ம மீனை பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் இஞ்சும் பூண்டும் நான் இடிக்க போகிறேன், பார்த்துங்க. நல்லா நைஸாக இடிச்சிங்க. நீங்கள் மிக்சியில் அடித்து போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் மாடியில் பண்ணுறோங்கிறதுனால இதை நாங்கள் இடிச்சே போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை மீனோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சோம்பு ஜீரகம் எடுத்துருக்கோம். இது ஒரு டீஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் மீன் அளவுக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துங்க. இதை நல்லா நச்சுக்கிறோம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச சோம்பு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காரத்தூள் போட்டுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுங்க நீங்கள். அப்புறம் உங்கள் தேவைக்கு எவ்வளோ உப்பு உங்களுக்கு அளவு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துங்க. அப்புறம் நீங்கள் மீன் வாடை போகிறதுக்கு, அதாவது கவிச்சி, உங்களுக்கு மீன் வாடை கவிச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மீன் டேஸ்ட் வரும். மசாலாலாம் உள்ளே இறங்கணும். லெமன் கொஞ்சம் விட போகிறோம். ஏன்னா உங்களுக்கு புளிப்பு சுவை மீனில் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். நல்லா கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன், பார்த்துங்க. நீங்கள் ரொம்ப சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கூட வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா உங்களுக்கு ஆட் ஆகியிருந்தால் போதும். நம்ம இதை பொரிக்கும் போது நல்லா வந்துடும். திருப்பி நம்ம வறுக்கும் போது மசாலா கூட சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே சாரெலாம் இறங்குற வரைக்கும், நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட சாரெலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு நம்ம அடுத்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ஊற போடுங்க.
பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள், அனல் பறக்குது. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம மீனை வந்து பொரிக்க போகிறோம். இப்போ திருப்பி இந்த சைடு திருப்பி போடணும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த லைட்டிஷ் ப்ரௌன் கலரில் நமக்கு இருந்தால் தான் நம்மளுடைய மீன் வந்து நல்லா வெந்துருக்கணும். பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். மாட்டுக்கு கை நடுக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடும். நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வேகணும். உங்களுக்கு கலர் நல்லா பார்த்துங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் மீன் நல்லாயிருக்கும். போடுடே. உங்களுக்கு பசி தாங்க முடியலங்க, பிஸ்கெட் சாப்பிட்டு விட்டுருவாங்க. பிஸ்கெட் சாப்பிட்டா பசி அடங்குதா? எவ்வளோ 20 ரூபாயா? பாருங்கள் நம்மளோட 2வது ரவுண்டு மீன் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் உங்களுக்கு மீன் இதை விட நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு கடலை மாவும் கார்ன் மாவும் அப்படியே தள்ளி விடும் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி
பாருங்கள், நம்ம பொரிச்சு எடுத்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இதுக்கு உண்டான மசாலா, வறுவலுக்கான மசாலா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி ஒன்று எடுத்துங்க. அதில் வந்து நல்லா ஹீட்டாக காய விட்டுங்க. எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனால் உங்களுக்கு வந்து மீனோட இப்போ நம்ம வேக வச்சுட்டு நல்லா நம்ம வறுவலுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். பார்த்துங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் கட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து கிரேவி போல பண்ண போகிறதில்ல, கிரேவி மாதிரி பண்ணுறதா தான் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வதக்கிறதுலேயே வந்து கிரேவி மாதிரி ஆகிடணும். அதனால் வந்து நீங்கள் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு. இல்லை வேஸ்ட்லேயே ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கட் பண்ண தக்காளியை சேர்த்துங்க. ஏன் நம்ம வெங்காயத்தை முன்னாடி சேர்க்குறோன்னா வெங்காயம் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நீங்கள் முன்னாடி சேர்த்துக்கிறது பெட்டர். நம்ம மிளகா எடுத்துருக்கோம். நான் ஒரு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து அடுத்து காரத்தூள் போட போகிறேன். பார்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுங்க. பண்ணுறது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி ரெடி பண்ணது நல்லா வெந்துச்சு. தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வேக வச்சுங்க. பாருங்கள், மசிஞ்சு போய் நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவே நமக்கு போதுமான அளவு. இதில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து இதில் போட்டு டிப் பண்ண போகிறோம். பார்த்துங்க, நம்ம கிரேவியோட சேர்ந்து எப்படி நல்லா இருக்குன்னு. இது உங்களுக்கு வந்து லேயர் டேஸ்ட்காக தான் நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறது. உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அது பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மசாலா ரெடி பண்ண போகிறோம். பார்த்துங்க, பாருங்கள் நம்மளோட மசாலா மீன் வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்